ராஜாவின் புஸ்தகத்தை எடுத்து ராஜ சமூகத்தில் வாசிக்கும் போது அங்கே எது எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மொர்தெகாய்க்கு ராஜா என்ன செய்தார் என்றல்ல, மாறாய் ராஜாவுக்கு இந்த மொர்தெகாய் என்ன செஞ்சார். ஹல்லேலூயா, ஆமென். ராஜா இந்த மொர்தெகாய்க்கு என்ன செய்தார் இல்ல, ராஜா அந்த தேசத்தில் இருக்கிற அநேகருக்கு அநேக நன்மைகளை செய்தார். மொர்தெகாய்க்கு நன்மை செய்திருப்பார். எத்தனையோ அந்த பகுதி, அந்த வாசலண்டையில் எத்தனையோ பேர் இருக்கிறார். எல்லாருக்கும் நன்மை. அவர் நன்மை செய்கிறதை தம் புஸ்தகத்தில் எழுதாமல் அவருக்கு பிரியமானதை செய்கிறதெல்லாம் எழுதி வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ராஜா சமூகத்தில், ஒரு உலக ராஜாவின் சமூகத்தில், ராஜாவின் புஸ்தகத்தில் எதுதான் எழுதப்படுதுன்னா, ராஜாவுக்கு செய்யப்படுதுதான் எழுதப்படுமானால், பரலோக ராஜாவின் புஸ்தகத்தில் எது அதிகம் எழுதப்படும் தெரியுமா? எனக்கு செய்யப்பட்டதெல்லாம் மாறாய் நான் தேவனுக்காய் செய்வது எழுதப்படும் என்று நம்புறவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் என்ன எல்லாரையும் விட ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டார்னா அதுதான் கர்த்தர் எழுதி வச்சு எனக்கு பலன் கொண்டு வர. நோ, அவர் வரும்போது அவனவனுக்கு கிரியைக்கு தக்கதான பலன் என்பது ஆசீர்வாதத்தை பார்த்தல்ல. எவன் ஒருவன் தேவ சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி கொண்டிருக்கிறானோ அதை தான் கர்த்தர் கிரியையாய் பார்த்து எழுதி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளை பார்த்து பேசுகிற வார்த்தை, இதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. எனக்கான பலனை கொண்டு என் ஆண்டவர் வரப்போகிறார். என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த பட்டணத்துல மொர்தெகாய் மட்டும்தான் உண்டா? வேற யாருமே கிடையாது. ராஜா மொர்தெகாயை பத்தி எழுதுறதுக்கு அநேகர் உண்டு. ஆனா ராஜாவுக்கு பிரியமானது சிலது இந்த மொர்தெகாய் செஞ்சதுனால, மொர்தெகாய் ராஜாவை பிரியப்படுத்த செய்ததுனால அதை ராஜா எழுதி வைக்கிறார். இன்னைக்கு பரலோக ராஜாவின் புஸ்தகத்தில் எனக்கான புஸ்தகத்தை திறந்து பார்க்கும்போது அவர் எனக்கு என்ன செய்தார் என்பது அல்ல எழுதப்பட போவது, நான் என் தேவனுக்கு என்ன செய்தேன் என்பது எழுதப்படும். ஹல்லேலூயா, ஆமென். அதைதான் இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட எபிரேயர்ல ஒவ்வொருவரும் எதற்கு பாத்திரவான்களாய் மாறணும் தெரியுமா? கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்கள். கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்கள். யார் சித்தம் செய்கிறார்களோ அவர்கள் தான் பிரியமானவர்கள். யார் சித்தத்திற்கு தங்களை இடம் கொடுக்கிறார்கள் அவர்கள் தான் பிரியமானவர்கள். எல்லாரும் என்ன விரும்புறோம் தெரியுமா? ஆண்டவர் என்ன பிரியமானவனாய் பார்க்கணும். தானியேலை போல என்ன மிகவும் பிரியமானவனாய் பார்க்கணும். எஸ், அவர் யாரை ரொம்ப மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார் தெரியுமா? ஆமென். பாபிலோனிலே தன்னை தனக்கு கர்த்தர் உயர்வை கொடுத்ததை ஸ்தோத்திரம் பண்ணினவன் அல்ல, மாறாய் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனை பார்த்து சொல்றார் எனக்கு பிரியமானவன் என்று. ஹல்லேலூயா.